ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைம். ஸோ ஒரு சின்ன வீடியோ தான், ஓகேயா? எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசணுன்னு ஆசை இருக்குல்ல. ஸோ அதுக்கான நம்ம எஃபர்ட்டை போடுறோமா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பார்த்துக்கோங்க. யாருமே அதுக்கான எஃபர்ட்டை வந்து சரியாக போடுறதில்ல. நிறைய பேர் வந்து 999 ரூபா கட்டினா தான் எனக்கு இங்கிலீஷ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்லாம் இல்லை. எந்த ஒரு செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலும் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் கற்றுக்கணுமா அப்படின்லாம் அதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேரால் வந்து அந்த 999 ரூபா கட்ட முடியாமல், ஸோ அவங்களுக்கும் இங்கிலீஷ் பேசணுன்னு ஒரு ஆசை. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம கற்றுக்க முடியும்? இங்கிலீஷ் நம்மளே எப்படி எஃபோர்ட்டை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரியா? அதிகமாக வந்து இங்கிலீஷ் வாசிக்கணும். பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அதிகமாக டிப்ஸ் எல்லாம் இருக்காது. சரியா? அந்த டிப்ஸு இந்த 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கிறது, 2 மாதத்தில் நான் இங்கிலீஷ் அப்படி ஓஹோன்னு இன்டர்வியூலாம் க்ராக் பண்ணுற அளவுக்கு தயவுசெய்து அப்படின்லாம் இருக்காது. நான் சொல்கிறேன், அது வந்து எஃபெக்டிவான மெத்தட். இது ஒரு சில மெத்தட்ஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? அதை உங்களை எஃபெக்டிவாக கொண்டுட்டு போகிறது வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது. சரியா? சரி, ஃபஸ்ட்டு வந்து 4 தாரக மந்திரம் தான். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். சரியா? நான் நாளையிலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கக்கூடிய ப்ராசஸை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாளையிலேருந்து நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிடணும். நான் நாளையிலேருந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னா, நாளையிலேருந்து ரைட்டிங் ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிடணும். நாளையிலேருந்து ரீடிங் ப்ராக்டிஸையும் ஆரம்பிச்சிடணும். நாளையிலேருந்து லிசனிங் ப்ராக்டிஸையும் ஆரம்பிச்சிடணும். சரியா? இந்த 4மே ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களோட இங்கிலீஷ் வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். சரியா? லிசனிங்னா அட்லீஸ்ட் ஒரு யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷம் வீடியோ யாருன்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே தன்னாலேயே நுழைய ஆரம்பிக்கும். அதனுடைய அர்த்தம் புரியாட்டினாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நிறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்குல்ல. இப்போது டேக் ஆஃப் அப்படின்னா நான் ஏரோப்ளைன் டேக் ஆஃப் எடுக்கிற ஒரு டேக் ஆஃப் இருக்குது. வேறு என்ன இருக்குது? டேக் ஆஃப். ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறது டேக் ஆஃப் ஒன்று இருக்குது. வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மாதிரி ஒரு டேக் ஆஃப் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஃப்ரேசல் வெர்ப் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரேசல் வெர்ப்லாம் பார்த்திங்கன்னா, வேக்கப் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டப் யூஸ் பண்ணுவோம், சிட் டவுன் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு எப்படிங்க தெரியுது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, அதிகமாக காதால் கேட்டாச்சு, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிவிட்டு இருக்கிற ஃப்ரேசல் வெர்ப். ஸோ அதனால் வந்து நீ இந்த வேக்கப் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வெர்பை நீ யூஸ் பண்ணாட்டியே இருந்தாலும் உனக்கு 20 வருஷம் கழித்து வேக்கப் அப்படின்னா எந்திரிக்கிறது அப்படின்னு தெரியும், தூங்கி எந்திரிக்கிறது அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறேன், படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஸ்டோரிஸ் படிங்க. நான் வந்து ரொம்ப பிகினராக இருக்கேன், என்னோடய இங்கிலீஷ் லெவலில் வந்து ரொம்ப ஒரு 100%க்கு வந்து ஒரு 10-20% தான் இருக்கேன். அப்படிங்கும்போது உங்களுடைய வொக்காபுலரி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீடிங் தவிர வேறு வழி ஒரு ஷார்ட்கட் இல்லவே இல்லை. எஃபெக்டிவான மெத்தட் ரீடிங் மட்டும்தான். சரியா? அதிகமாக படிங்க, ஸ்டோரிஸ் படிங்க. ஃபோனில் எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது. சரியா? காசு கட்ட தேவையில்ல, ஃப்ரீ இதுதான். ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு கதை படிங்க. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம குழந்தையில் படித்த கதையெல்லாம் இதில் அதிகமாக இருக்கும். 2வது 3வது 4வது இங்கிலீஷ் புக்கு வாங்கி படிங்க. ஏகப்பட்ட வொக்காபுலரி கொட்டி கிடக்கும் அதிலலாம். சரியா? அதையெல்லாம் படித்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரியா? இனி வரும் காலத்துலலாம் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா? என்ன ஆனாலும் சரி, லாங்குவேஜோடைய யூசேஜ் இல்லாமல் இருந்தாலும் ஒரு கற்பனையில் தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக மாறிடுச்சு. வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும். கிராமர் வந்து நிறைய பேர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து கிராமர் இல்லாமையும் கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம தாய்மொழி தமிழ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து இலக்கணம் படித்தா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லை. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தமிழில் பேச ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தைகள்லாம் நம்ம மனசில் பதிஞ்சாச்சு, உள்ளே போயாச்சு. ரத்தத்தோட RBC WBCங்கிற மாதிரி அது ஒரு செல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இலக்கணம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் பேசணுன்னு கற்றுக்கிற நீங்கள் உங்களை சுற்றி எத்தனை பேர் இங்கிலீஷில் பேசுகிறாங்க? உங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷில் பேசுகிறாங்களா? ஈவன் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷில் பேசுகிறாங்களா? நான் வந்து காலேஜில் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் தான். ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் மீடியம் தான், காலேஜும் இங்கிலீஷ் மீடியம் தான். என்னை சுற்றி யாரும் இங்கிலீஷில் பேசலை. சரியா? பேசுனாங்க, ஃப்ரெண்ட்ஸும் பேசுவாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸில் அப்படின்னா அதில் ஒரு 5-6 பேர் இங்கிலீஷில் பேசுவானுங்க.
பட் அது வந்து அந்த எஃபெக்டை ஏற்படுத்தாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க கிராமர் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயர்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த வார்த்தைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள நுழையும். சரியா? ஸோ அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டில் இல்லை, நான் வந்து ரொம்ப கிராமப்புறமாக இருக்கேன், ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க கூட வந்து இங்கிலீஷ் வந்து நிறையா கற்றுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சரியா? ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்பீக்கிங் பார்ட்னர் இல்லை, எனக்கு ஒரு துணைக்கு ஒருத்தர் இருந்தால் தான் என்னால் இங்கிலீஷ் பேசி பேசி அவங்ககிட்ட பழகிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு கிராமர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கிராமர் வந்து ஒன்றுமே கிடையாது, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அடுத்தது டென்சஸ் இருக்கும். 12 டென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 12 டென்ஸையும் நீங்கள் அதை வந்து அழகாக படித்து முடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டென்ஸ் வச்சாலும் 12 நாளைக்கு 12 டென்ஸு. ஒரு நாளைக்கு ஒரு டென்ஸை படிச்சுட்டு அந்த டென்ஸில் சின்னதாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மனசில் நல்லாவே பதிஞ்சிரும். அந்த ஒரு சென்டென்ஸை வந்து படித்து ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதிட்டே இருக்கேன், அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸா இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னா நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம அதிகமாக சொல்லி பாருங்கள். சரியா? சொல்லி பார்க்கும் பொழுது தான் அந்த பழக்கம் வந்து நம்மளே அறியாமல் நமக்குள்ளே நுழையும். அது மாதிரி டென்சஸ் படிங்க. டென்சஸ் முடித்ததுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க யாராவது இங்கிலீஷ் உண்மையாலுமே கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? டென்சஸ் முடித்ததுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதை படிங்க. இந்த டென்சஸும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஹேவில் வர டவுட்டு, ஹேஸில் வர டவுட்டு, ஹேடில் வர டவுட்டு, பீனில் வர்றது, பீயிங்கில் வர்றது, ஆம், ஈஸு, வாஸு, வேறு, ஸோ இதிலலாம் வர டவுட் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. சரியா? ஆனால் இந்த 2 டாபிக் யாரும் படிக்கிறது இல்லை. ஹேவோடைய யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கு தனியாக ஒரு டாபிக் வச்சு அது ஒரு வீடியோ போயிட்டுருக்கோம். அதை வந்து நம்ம குருட்டுத்தனமாக நடுவில் குதித்து கற்றுக்க முடியாது. அப்புறம் ஹேடு எங்கே யூஸ் பண்ணணும், ஹேடு எங்கே யூஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம் தான். திடீர்னு நம்ம வந்து டாப்பிக்கே என்னென்னு தெரியாமல் நடுவில் போய் கற்றுக்கிட்டு அதெல்லாம் திணறிட்டு இருக்க முடியாது. இப்போ இது டென்சஸ் எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் டென்சஸ் வந்து தமிழில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டென்சஸை பார்த்து படிச்சுக்கோங்க. அந்த 12 டென்ஸும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ தான் ஒருத்தன்ட்ட சொல்லும் போது இது எந்த காலத்தில் நடந்ததுன்னு உங்களாலையும் கரெக்டாக சொல்ல முடியும், புரிஞ்சிக்கிறவனாலையும் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ அந்த டென்சஸ் வந்து ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது, அழகாக தமிழ்லேயே சொல்லித்தராங்க. சின்ன பேசிக்ஸ்லேருந்தே கற்றுக்கோங்க. சரியா? டென்சஸ்ஸு 1 மாதம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல டென்ஸுக்கு, ஆனால் டென்ஸு படிச்சிருக்கணும். சரியா? டென்ஸு படிச்சுட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் போனீங்கன்னா 2 நாள் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் முடிச்சிடலாம். டென்சஸ்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இது முடித்ததுக்கப்புறம் இஃப் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கண்டிஷ்னல் கிளாஸஸ் அப்படின்னு. ஒரு வேளை நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தா இது ஆயிருந்திருக்கும். ஒரு வேளை நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த மாதிரி நடந்துருந்துருக்க மாட்டேன். ஒரு வேளை நான் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தா நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து இஃப் கிளாஸில் இருக்கும். ஓகேயா? அதை இஃப் கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ட். என்னென்ன சொல்லியிருக்கேன்? டென்சஸ்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, கண்டிஷ்னல் கிளாஸஸ். இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் வேணாம். சரியா? நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், நான் 12th தான் படிச்சுட்ருக்கேன்னா நீங்கள் எல்லா கிராமர் டாபிக்ஸும் கவர் பண்ணிடுங்க. சரியா? இப்போ நான் வந்து காலேஜில் இருக்கேன், நடுமத்தியில் இருக்கேன், ஒரு கட்டாய சூழ்நிலை, நான் 6 மாதத்தில் இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, நெக்ஸ்ட்டு வந்து டென்சஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, நெக்ஸ்ட்டு இஃப் கிளாஸு. ஓகேயா? ஸோ கண்டிஷ்னல் கிளாஸஸ்னு சொல்லுவாங்க. இஃப் கிளாஸ் படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே, இதெல்லாம் கற்றுக்கக்குள்ளேயே நீங்கள் பேசவும் ஆரம்பிக்கணும். சரியா? நான் வந்து இருக்கிற எல்லா வொக்காபுலரிஸும் கற்றுக்கிட்டு தான் நான் பேசுவேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. சரியா? சத்தியமாக சொல்கிறேன், வேலைக்கே ஆகாது. இப்போ இன்றைக்கி ஒரு வார்த்தை கற்றுக்கிற அப்படின்னா ஈட்டிங்னா நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம்னா அந்த டே டு டே லைஃப்பில் அந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணணும். சரியா? யூஸ் பண்ணாமல் விட்டுட்ட முடிஞ்சே போச்சு, நீ போட்ட எஃபோர்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரியா? யூஸ்லெஸ்ஸாக ஆயிரும். அதுதான் சொல்கிறேன், ஒரு எஃபெக்டிவான மெத்தட், இதை வர ஒரு எஃபெக்டிவான மெத்தட் வந்து என்னை கேட்டால் இல்லை. நீங்கள் ஷார்ட்கட்டில் படிச்சிங்கன்னா அதை சீக்கிரம் மறந்துடும்டா. ஆனால் இதே வந்து கரெக்டாக அதை ப்ராப்பராக கொண்டுட்டு போட்டிங்கன்னா டைம் எடுக்க தான் செய்யும். சரியா? இதெல்லாம் என்ன சொல்கிறது, சித்தா மெடிசின்ஸ் மாதிரி டைம் எடுக்க தான் செய்யும், பட் ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, அதுதான் வொக்காபுலரி. இப்போ நான் இன்றைக்கி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு நான் 2 வொக்காபுலரி,
படிங்க, அதிகமாக ஸ்டோரிஸ் படிங்க. ஸ்டோரிஸ் படிச்சுட்டு புக்கில் படித்தாலும் சரி, நியூஸ் பேப்பர்லாம் யாரும் இப்போ போகாதீங்க சரியா? நியூஸ் பேப்பர்லாம் வேணாம். என்னோடய இங்கிலீஷ் வந்து ஓகே, நான் இங்கிலீஷ் வந்து நல்லாவே பேசுவேன், மித்தவங்க பேசுகிற இங்கிலீஷ் எல்லாமே எனக்கு புரியுது, நானும் ரிப்ளை கொடுக்குறேன், ஆனால் அவங்க அளவுக்கு ஃப்ளூயன்சியில் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல அப்படின்றவங்க மட்டும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. அதுவும் எடிட்டோரியல் வேணாம் சரியா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பேங்கிங், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ரயில்வே, ஸோ அவங்கெல்லாம் எடிட்டோரியல் படிங்க சரியா? இப்படி தான் படித்து தான் நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வேறு என்ன சொல்லலாம்? லிசனிங், யாருன்னா யூடியூப்பில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி அதுக்கு போக வேணாம். லிசனிங் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீச் எல்லாம் கேட்கலாம் சரியா? ஸோ அதெல்லாம் கேளுங்க. அப்போ தான் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் அந்த எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் சரியா? டங் ட்விஸ்டர்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக இங்கிலீஷ் வந்து வாசிக்கணும். வாசிக்கிறத தவிர வேறு ஒரு எஃபெக்டிவான மெத்தட் எதுவுமே இல்லை. இந்த வாசிட்டே இருக்கக்குள்ளே நீங்கள் சைட் பை சைடு வொக்காபுலரி லேர்ன் பண்ணிக்கணும், கிராமரும் லேர்ன் பண்ணிக்கணும். சில எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். கிராமர் கற்றுக்கும் போது அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, நான் சொல்லலை, இப்போது கற்றுக்கோங்க ஓகே? உங்களையே அந்த ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம புரிஞ்சு அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ப்ளூரல் ஃபார்மில் வர சப்ஜெக்ட்டுக்கு தான் ஹேவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா? ஐ ஹாவ் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஐன்றது சிங்குலர் தானே? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷனல் கேசஸ் இங்கிலீஷில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு எப்போ ஃபெமிலியர் ஆகும்னா நம்ம அதிகமாக இங்கிலீஷ் வாசிக்க தான் சரியா? ஸோ அதிகமாக இங்கிலீஷ் வாசிங்க. அதில் என்னென்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் சரியா? ஒரு சென்டென்ஸை படித்து அந்த சென்டென்ஸுக்கு இப்போ நான் தூங்க போகிறேன் அதுக்கு என்னன்னு சொல்லி யூடியூப்பில் இங்கிலீஷில் கேட்டுடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுளில் பார்த்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸை வந்து ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறது. ஆனால் அந்த சென்டென்ஸை ஒரு தடவை கூட உங்கள் வாயால் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, ஒரு தடவை கூட வேறு யார்கிட்டையும் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல ப்ராப்ளம். கற்றுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, அது டே டு டே அப்ளிகேஷனில் கொண்டுட்டு வரணும், அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபெமிலியர் ஆகும் சரியா? நாக்கு இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ் பேசுகிறோம் பார்த்துருக்கியா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர்னு கூட சொல்லலாம். தமிழில் மட்டும்தான் அந்த லா சிறப்பு லான்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த லா இருக்கும். அந்த ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க பார்த்தியா நாக்க? ஸோ இங்கிலீஷில் வந்து என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரொனன்சியேஷன் வந்தால் கூட ஸோ அவங்களால ஈஸியாக ப்ரொனன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ கற்றுக்கோங்க சரியா? அதிகமாக படிங்க, வாசிங்க. தினைக்கும் ஒரு ஸ்டோரி புக்கு, நம்ம சேனல்லையே ஸ்டோரிஸ் இருக்கும், அந்த ஸ்டோரிஸை படித்து பார்த்து அதனுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கு மேலேயும் போடுறேன் சரியா? நம்ம சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி, ஃப்ரேசில், வெர்ப், இடியம்ஸ், இதுக்கு மட்டும்தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. எடிட்டோரியல் வொக்காபுலரி தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சு போயிட்டுருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மோட்டிவில் தான், ஏன்னா நானும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணுன்றது மோட்டிவில் தான் நான் சேனலே ஆரம்பிச்சது சரியா? வொக்காபுலரி, ஃப்ரேசில், வெர்ப், இடியம்ஸ் பஞ்சமே இல்லாமல் தினைக்கும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் தவறிடுச்சுன்னா கூட இன்னொரு நாளைக்கு அது அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. எடிட்டோரியல் வொக்காபுலரி தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, இடியம்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு வந்துடுறேன். இப்போ நான் இது மட்டும்தானா, இன்னும் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுங்கள் சரியா? சர்ச் பண்ணி அதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா? எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் சரியா? ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு 10 நாள் படிச்சுட்டு 11ஆவது நாள் மூடி வச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் தவறுறது தான் ஓகேயா? ஸோ அதுக்காக வந்து அதை விட்டுறக்கூடாது சரியா? கண்டினியூவஸாக படிங்க. அதிகமாக வாசிக்க தான் நமக்கு ஃப்ளூயன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும் சரியா? அது நம்ம விசிபிள் பண்ணுறோமோ இல்லையோ மித்தவங்களால் அதை வந்து விசிபிள் பண்ண முடியும். பரவாயில்ல, உன்னுடைய ஃப்ளூயன்சி வந்து இப்போ சம்ஹவ் இம்ப்ரூவ்டு அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க சரியா? அதிகமாக படிக்கும் போது தான் அந்த சென்டென்ஸை அர்த்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இந்த அர்த்தம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹவெவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நுவான்சஸ், அந்த சின்ன நுணுக்கங்கள்லாம் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். நம்மளையே அறியாமல் அந்த டாக்டிக்ஸ், அந்த யுக்திகள், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம ரத்தத்துலேயே ஓட ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு பவர் வரும். நீ கற்று வச்சுருந்துருக்கிற வொக்காபுலரிஸ்லாம் அப்போ வந்து உனக்கு சூப்பராக யூஸ் ஆகும். டக்குன்னு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம் மனசுக்குள்ளேயே. ஃப்ரேம் பண்ணி வச்சு இன்னொருத்தன்ட்டு அதை டெலிவர் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் நம்ம எப்படி நம்ம தமிழ் பேசுகிற தாய்மொழியை அந்த அளவுக்கு நம்மளோட ஃப்ளூயன்சியை வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரியா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து
இந்த ஃபேன்சி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப இப்போதைக்கு போக வேணாம். ஸோ ஸ்டாண்டர்டான இங்கிலீஷை கற்றுட்டு அதை ஸ்டாண்டர்டான இங்கிலீஷை பேசுங்க சரியா. ஓவராக ஐடியம்ஸ் கற்றுக்கலாம். ஐடியம்ஸ்க்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் தராதிங்க. கற்றுக்கக்கூடிய பிகினர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தராதிங்க. அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் வந்து கற்றுக்கணும் தான். பட் நியூஸ் பேப்பர் யூஸிங் இடியம்ஸ் வந்து கற்றுக்கோங்க சரியா. இப்போ பிகினராக இருக்கிறவங்க வந்து அதிகமாக இங்கிலீஷ் வாசிங்க, இங்கிலீஷில் கேளுங்க. இங்கிலீஷில் நாள் அந்த பிள்ளையார் சொல்லி போடுற அன்றைக்கே நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் சரியா. பேசுகிறதுக்கு என்றைக்குமே கூச்சப்படாதீங்க. பேசாமல் விட்டால் படித்தது எல்லாமே வேஸ்ட்டு சரியா. பேசுங்க, அதிகமாக வாசிங்க சரியா. நல்லா சத்தம் போட்டு வாசிங்க. பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்லை நான் வந்து வேறு சோர்ஸ்லேருந்து எனக்கு கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, எனக்கு கரெக்டான சோர்ஸ் கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னாலும் ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் சரியா. அதை தான் மேட்ரு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அப்புறம் பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பாய்.